முடிச்சுட்டாங்க போங்க மக்களே, முடிச்சுட்டாங்க போங்க. சாட்டர்டே சண்டே எபிசோட்னாலே நம்ம கொஞ்சம் குசியாக தான் இருப்போம். பட் இந்த வாரத்தை பொறுத்தவரை நான் குசியாலாம் இல்லைப்பா. எனக்கு நம்பிக்கை இல்லை எங்கள் அண்ணன் வந்து பெருசாக எந்த ஒரு கண்டென்ட்டையும் தொட மாட்டாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா போன வாரம் அவ்வளோ கண்டென்ட் இருந்துச்சு. அப்படியே போன வாரம் அந்த வீட்டுக்குள்ள அவ்வளோ கண்டென்ட் இருந்து பிறக்கி போட்டு அடி அடின்னு அடிப்பாருன்னு பார்த்தா மொத்தமாக எல்லாரும் எழுப்பிட்டு ஒரே ஒரு வெள்ளை பெயிண்டை மட்டும் அடிச்சு விட்டு போயிட்டாப்ல. யாரும் சண்டை போடக்கூடாது, இதுக்கப்புறம் சண்டை போட்டிங்கன்னா இதுக்கப்புறம் எதாவது பண்ணீங்கன்னா உங்களை வெளியே எடுத்துருவேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு மட்டும் போயிட்டாப்ல. எந்த ஒரு கண்டென்ட்டும் எடுத்து பேசலை. எனக்கு போன வாரம் தான் சேதன மேல இருந்த முழு நம்பிக்கை போச்சு. ஏன்னா அது வரைக்கும் கொஞ்சம் நம்பிட்டு இருந்தேன். சரி வரப்போற வாரங்களில் மாற்றுவாங்க, கண்டிப்பாக வரப்போற வாரங்களில் எல்லா விஷயத்தையும் தனித்தனியாக எடுத்து அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நம்பினேன். பட் போன வாரம் எனக்கு ஃபுல்லாக நம்பிக்கையே போயிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் நம்பிக்கை போயிருக்கும். ஏன்னா சேதனை ஹோஸ்டிங்கை விட்டு போகிறதெல்லாம் நியூஸ் வந்துட்டு இருக்குது. கமல் சார் ரிட்டர்ன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. மேபி அதை பற்றி அப்டேட் கிடச்சிச்சுன்னா அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். பட் இன்னைக்கு இந்த ஷூட்டில் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஒரு 2-3 ரோஸ்ட் இருக்கதா சொல்லியிருக்காங்க. நான் திருப்பி டிஸ்க்ளைமர் ஸ்டார்டிங்லேயே போட்டுறேன். இந்த ஆட்களை ரோஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. என்னென்ன கண்டென்ட் சொல்லியிருக்காங்க. பட் அந்த ஷூட் பண்ணும்போது அண்ணன் வந்து அதை ரோஸ்டா பண்ணுறாரா இல்லை பூஸ்டா கொடுக்காரா அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம அதுக்கப்புறம் தான் தெரியும். ஏன்னா இதுக்கப்புறம் தான் ஷூட் ஸ்டார்ட் ஆகும். இப்போ கண்டென்ட் மட்டும் கிடச்சிருக்குது. இதில் திவாகர் அவர்களுக்கு ரோஸ்ட் இருக்கதா சொல்லியிருக்காங்க. என்ன ப்ரோ எங்கள் அண்ணன் தண்ணி பழத்துக்கு ரோஸ்டான்னு கேட்டிங்கன்னா எஸ், தண்ணி பழத்துக்கு இன்னைக்கு ரோஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு உங்களுக்கே தெரியும். இந்த வாரம் தண்ணி பழத்தை ஒரு விஷயத்துக்கு வெளியே போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருந்தாங்க. அது என்னன்னா இந்த வீட்டுக்கு அவர் யார்கிட்ட சண்டை போட்டாலும் ஆவுன்னா ஒரு சில வார்த்தைகளை யூஸ் பண்றாரு. அதுதான் தகுதி, தராதரம், ஸ்டாண்டர்ட் அப்படின்னு மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? உங்ககிட்ட பேசுறதுக்கு என்ன தகுதி வேணும்? ஆப்போசிட்ல இருக்க ஆளுக்கு தராதரம் இல்லைன்னு சொல்றீங்களா? அப்பெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு வெளியே சோசியல் மீடியாவில் வச்சு செஞ்சுட்டாங்க. அதனால டீம் இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இது ஒரு வித்தியாசமா போகுது. ஏன்னா அந்த மனுஷனை பொறுத்தவரைக்கு வெளியே என்னென்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த பிக் பாஸ்ல போறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு விஷயத்துல சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாப்ல. இவர் ஒரு வெறி பிடிச்ச ஆளு தான் ப்ரோ, அது எல்லாருக்கும் தெரியும். ஓகேவா? அதனால அதை தான் மீன் பண்ணி பேசுறாரா இல்ல வேற எதையா மீன் பண்ணி பேசுறாரான்னு சொல்லிட்டு கண்டிப்பா அட்ரஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. பட் எந்த மாதிரி அட்ரஸ் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. பட் என்னென்ன டாபிக் எந்த மாதிரி எடுக்க போறாங்க அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. ஃபுல்லா என்னன்னு பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். மறக்காம லைக்கை தட்டிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோ ஒரு 10 பேருக்கு ஷேர் ஆகும். ஸோ பார்த்து லைக்கை தட்டிக்கோங்க. இந்த வீட்டுக்குள்ள அண்ணன் சண்டை போடும் போதெல்லாம் எப்பவுமே ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவார். கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. யார் சண்டை போட்டாலுமே உடனே சொல்லுவாரு, நீலாம் என்கிட்ட வந்து பேச தகுதியே கிடையாது. நீ இப்படி பேசுறனா உன்னோட தராதரம் அப்படித்தான், உன்னோட ஸ்டாண்டர்ட் அப்படித்தான், நல்லா ஸ்டாண்டர்ட் பார்த்தாம பழகுவேன்னு சொல்லிட்டு அடிக்கடி வார்த்தை விட்டுருக்காரு. முக்கியமா காமுக்கிட்டையும் நம்ம வினோத் அவர்கள்ட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, உனக்குலாம் தகுதி கிடையாது, நீலாம் என்கிட்ட வந்து பேச தகுதியே கிடையாது, நீலாம் என் லெவலுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாப்ல. ரம்யாவை பார்த்து நீ இப்படி பேசுறன்னா உன்னோட தராதரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு வெளியே பல பேர் பயங்கரமா முட்டு கொடுத்தாங்க. என்னன்னா, ஏன்னா தண்ணி பழம் ஒரு விஷயத்தை வீட்டுக்குள்ள சொல்லியிருந்தாரு. நான் தகுதி தராதரம்லாம் இந்த மாதிரி வார்த்தைகளை மீன் பண்ணி சொன்னேமா, மற்றபடி வேற எதுவும் இல்லமா அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாப்ல. இந்த வார்த்தைக்கு மீனிங் என்னன்னு சொல்லிட்டு நீங்களே கூகுள் பண்ணி பாருங்க. தராதரம்னா என்னன்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணுங்க. கூகுளே உங்களுக்கு நிறைய விஷயங்களை பிரிச்சு கொடுக்கும். எந்த இடத்துல இந்த வார்த்தையை யூஸ் பண்ணா எதை மீன் பண்ணும் அப்படிங்கிறது அதுவே சொல்லும். அதாவது சிம்பிளா சொல்லிட்டா ப்ரோ, தராதரம் அப்படின்னு பேசினா ஒரு மாதிரி இறக்கி வச்சு பேசுறது, கீழே உள்ள ஆட்களை பத்தி பேசுறது, இந்த மாதிரி தான் குறிக்கும். நீங்க வேணா கூகுள் பண்ணிக்கோங்க. இந்த வார்த்தை ஒவ்வொரு இடத்தை பொறுத்து மீனிங் மாறும். அதை நீங்க கூகுள் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் இவர் சும்மா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதை தான் இன்னைக்கு கேட்க போறாங்க போல. தகுதினா என்ன, உங்கள்கிட்ட பேசுறதுக்கு என்ன தகுதி வேணும், ஆப்போசிட்ல இருக்கால் பேசினா உன்னோட தராதரம் இப்படி தான் சொல்றீங்களே, தராதரம்னா என்ன, அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்டாண்டர்ட் பார்த்தா பழகுவேன்னு சொல்றீங்களா, அப்படிலாம் என்னன்னு சொல்லி அட்ரஸ் பண்ண போறாங்க போல. இது நிறைய பேர்ட்ட யூஸ் பண்ணியிருக்காரு. கடைசியாக கூட ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதான் அந்த பவுல்ல இருந்து பேப்பர் எடுத்து இதுக்கு யார் கரெக்டாக இருப்பான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கும். அதான் யாரா அந்த பையன் சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வச்சிருந்தாங்க. அந்த டாஸ்க் அப்புறம் ரம்யாவை பார்த்து சொல்லியிருப்பாரு, நீ இப்படி பேசுறன்னா உன்னோட தராதரம் இப்படி, அதனால இப்படி பேசுற மாதிரி வார்த்தை விட்டுருப்பாரு. அதுக்கு தான் எல்லாரும் சேர்ந்து ஒரு மாதிரி கொந்தளிச்சு போய் சண்டையை போட்டிருப்பாங்க. என்ன தராதரம் சொல்லிட்டு. ஆக்சுவலா அவர் அங்க மீன் பண்ணது ரொம்ப தப்பு ப்ரோ. நீங்க வந்து எப்படி முட்டு கொடுத்தாலும் சரி, திவாகர் அங்க மீன் பண்ண விஷயம் தப்பு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒருத்தரை பார்த்து தராதரம் உனக்கு இல்லை அப்படின்னா அது எப்படி மீன் பண்ணுனா, அவர் வந்து ரொம்ப குறைஞ்ச ஆள் மாதிரியும் இவர் வந்து ஏதோ பெரிய ஆள் மாதிரியும் இப்படி தான் மீன் பண்ணும். ஒரு சண்டையில் ஆப்போசிட்ல இருக்க ஆளை பற்றி சொல்லும் போது அப்படித்தான் மீன் பண்ணும். ஓகே, அதை முதல் புரிஞ்சுக்கோங்க. சும்மா நாச்சுக்கும் தராதரம்னா இதுதான் ப்ரோன்னு சொல்லி முட்டு கொடுக்கக்கூடாது. அது எந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த வகையில் இவர் யூஸ் பண்ணுறது ரொம்ப தப்பு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொரு பிரச்சனை வேற கிளம்பி போயிட்டு இருக்கு. என்னன்னா, பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியாவில் இந்த கானா பாடகர்கள் எல்லாருமே நம்ம தண்ணி பழத்துக்கு ஆப்போசிட்ல வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இவர் கானா வினோத்தை பார்த்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு.
எச்ச சோரை வலிச்சு தின்னாலே கானா வந்துடும் அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டார். நான் அந்த டைமே வீடியோ போட்டப்போ சொல்லியிருந்தேன், இவர் யூஸ் பண்ண வார்த்தை ரொம்ப தப்பு, இவர் யூஸ் பண்ண வார்த்தை ரொம்ப தப்பு. கானா பாடகர் எல்லாருமே சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சா இவர் தாங்க மாட்டாரு, ரொம்ப வித்தியாசமா போயிடும், இது ரொம்ப தப்பான வார்த்தைன்னு சொல்லியிருந்தேன். நேத்தே ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று பல பேர் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க, பல பேர். ஏன்னா இவர் யூஸ் பண்ண வார்த்தை ரொம்ப தப்பு ப்ரோ. சும்மா எச்சு சோறு அப்படி வலிச்சு நக்கனா கானா வந்துடும் சொல்றது என்னது? எச்சு சோறு தின்னா கானா வருமா? எந்த ஊர்ல அப்படி பண்ணாங்க? அப்போ கானா பாடகர் எல்லாமே உனக்கு எச்சு சோறான்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா ஃபுல்லா வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. எப்படி சோசியல் மீடியா ஃபுல்லாகவே வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த விஷயமும் மேபி அட்ரஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அது ரொம்ப தப்பு இந்த மாதிரி வார்த்தைகளை விடுறது. ப்ரோ அவரை பார்த்து யாராச்சும் எச்சு சோறுனா நடிப்பறக்கனா மாறிடலாம் அப்படின்னு சொன்னால் அவர் சும்மா இருப்பாரா ப்ரோ? என்ன எச்சு சோறுன்னு சொல்கிற? என்ன எச்சு சோறுன்னு சொல்கிற? என்னோட தகுதிக்கு நீ வருவியா, என்னோட தராதரத்துக்கு வருவியான்னு சொல்லி வார்த்தை விட்டுருப்பார்ல. அந்த இடத்துல கானா வினோத் வந்து வார்த்தையை விடலை. அவர் பாட்டுக்கு ஒரு மாதிரி கலாச்சிட்டு சுற்றினார். அதுக்கப்புறமே ஒரு வார்த்தை விட்டுருப்பார், நீலாம் என் தகுதியே கிடையாதுடா, என் காலில் கிடக்கிற செருப்பு மாதிரி நீ அப்படின்னு மாதிரிலாம் நிறைய வார்த்தை விட்டுருப்பார். நிறைய இடங்களில் வார்த்தை விடுறாரு. இதுக்கு தான் சேதனை கூட்டு அவர் ஃபுல்லா அட்ரஸ் பண்ண போறாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவருக்கு இந்த விஷயங்களை வச்சு ஒரு ரோஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்த விஷயங்களுக்கு ஒரு ரோஸ்ட் இருக்கிறது நல்லது. ஏன்னா அவர் கிராஃப் வந்து மக்கள் கிட்ட ஓரளவு நல்லா இருக்கு. ஓகேவா? தண்ணி பழத்துக்கு நல்ல ஒரு கிராஃப் வச்சிருக்காரு. அந்த கிராஃப் அவர் காப்பாத்திக்கணும்னா சேதனை நல்ல ஒரு ரோஸ்ட்டை கொடுக்கணும், இல்ல இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும். அப்பதான் இதுக்கப்புறம் அந்த வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டாரு. ஏன்னா சும்மா தகுதி இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு ப்ரோ. யார்கிட்ட சண்டை போட்டுட்டு அந்த சைட்ல போய் வேற யார்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவன்லாம் என் ஸ்டாண்டர்ட் கிடையவே கிடையாதுமா, இவங்க பாருமா நான்லாம் பழகுனேன்னா தகுதி தராதரம் அந்த ஸ்டாண்டர்ட்லாம் பார்த்தா பழகுவேன், சும்மா எல்லாத்தையும் பழக மாட்டேன், இவெல்லாம் என் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு ஆளே கிடையாதுமா, இவெல்லாம் என் தகுதிக்கு ஒரு ஆளே கிடையாதுமா மாதிரிலாம் வார்த்தையை விட்டுருக்காரு. பல இடங்களில் விட்டுருக்காரு. முக்கியமாக கானா வினோத்தை பார்த்து காமு மாமா பார்த்து பல இடங்களில் விட்டுருக்காரு. ஸோ இதுதான் தப்பு, இதுதான் இங்கே தப்பு. அவர் இஷ்டத்துக்கு சும்மா வார்த்தை விடுறதுக்கு இங்கே யாரும் குறைஞ்ச ஆட்கள் கிடையாது. எல்லாருமே அவங்க ஃபீல்டில் ஏதோ ஒன்று கஷ்டப்பட்டு உழைச்சி தான் இங்கே வந்திருக்காங்க. ஆனால் இவர் ரொம்ப ஈஸியாக வந்துட்டார். அது வேற கதைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இதை அவரே ஒத்துக்கிட்டாரு. அவரே அந்த கதை சொல்கிற டாஸ்க் முடிஞ்சு வீட்டுக்குள்ள வந்து இந்த யார் நல்ல கதை யார் கெட்ட கதைன்னு பிரிச்சிருப்பாங்களே, அப்போ அவரே ஒரு இடத்துல வார்த்தையை விட்டுருப்பாரு, உங்கள் எல்லாரை விட நான் ரொம்ப ஈஸியாக மேலே வந்துட்டேன், உங்கள் எல்லாரை விட எனக்கு ரொம்ப அதிகமான சம்பளம், உங்கள் எல்லாரை விட எனக்கு பயங்கரமான வரவேற்பு இருக்குது, தனி கேரவன்லாம் கொடுப்பாங்க, நீங்கள்லாம் படம் நடித்ததே கிடையாது, நான் 5 படம் நடிச்சிட்டேன், உங்கள் எல்லாரை விட நான் ரொம்ப ஈஸியாக மேலே வந்துட்டு இருக்கேன், அந்த மாதிரி வார்த்தையை விட்டுருப்பாரு. அந்த வார்த்தை ரொம்ப உண்மை. எப்படி திவாகரனே அந்த வார்த்தை ரொம்ப உண்மை, ரொம்ப ஈஸியாக மேலே வந்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி கிறுக்குத்தனம் பண்ணால் இந்த மாதிரி இடத்துக்கு வந்துடலான்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை செட் பண்ணுறீங்க. அந்த விஷயத்தை இவங்களும் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுற மாதிரி இன்னைக்கு சேதனை கண்டிப்பாக இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுப்பார் நான் நம்புகிறேன். இது ஆனால் போன வாரம் என்ன பண்ணார் உங்களுக்கு தெரியும் ப்ரோ, எல்லாரும் எழுப்பிட்டு தட்டி உட்கார ஸ்டாப்பில் அந்த மாதிரி மேபி இன்னைக்கு திவாகர் எழுப்பிட்டு திவாகர் என்ன தகுதி தராதரம் உட்காருங்க திவாகர்னு உட்கார வைக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஏன் நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன், ஏன் மெயினாக அந்த டாபிக் எடுக்காங்க, மேபி எடுக்காமல் கூட போயிருந்துருக்கலாம், பட் ஏன் எடுக்கிறாங்கன்னா இந்த வாரம் வேறு டாபிக் இல்லை, இந்த வாரம் வேறு டாப்பிக்கே கிடையாது, வேறு யாரும் சண்டை போடல, அதுதான் மெயின் மேட்டராக இருக்குது. மேபி வேறு யாராவது சண்டையை போட்டு உருண்டுருந்தாங்கன்னா இவ்வளோ பெருசாக வந்திருக்காது. பட் பெருசாக வேறு யாரும் சண்டை போடல. பட் கேப்டனுக்கு பயங்கர அடி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கேப்டன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதோ பண்ணிட்டு இருக்காப்ல. ஸோ கேப்டனுக்கு அடி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது என்னென்ன விஷயங்கள் அடி இருக்குதா ஆனால் சொல்லிட்டு இருக்காங்க, அதுவும் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொன்று கானா வினோத்துக்கும் ரோஸ்ட் இருக்குதா சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத அடுத்தடுத்து வெளியில் பார்க்கலாம். பட் நான் இங்கேயும் திருப்பி டிஸ்க்ளைமரை கொடுக்குறேன், இந்த ரோஸ்ட்டாக இருக்குமா பூஸ்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியாது. அது ஷூட்டிங் முடிஞ்ச அப்புறம் தான் நமக்கு தெரியும். இதுக்கப்புறம் தான் ஷூட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த கண்டென்ட்டை தொட போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி தொட போகிறாங்க, அதை எப்படி நமக்கு வந்து டெலிவரி பண்ண போகிறாங்கலாம் நமக்கு தெரியாது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இதுக்கு ஒரு ஆன்சர் கொடுங்க. இவர் சும்மா தகுதி தராதரம் என்னோட ஸ்டாண்டர்டுக்குலாம் ஒரு ஆளே கிடையாது இந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணுறாருல, இது கரெக்டாக தப்பா? அது ஒரு நேஷனல் டெலிவிஷனில் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணும்போது கரெக்டாக தப்பான்னு மறக்காமல் எனக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன். இதை நான் புரிகிற மாதிரி உங்களுக்கு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் என் பக்கத்தில் இருக்கீங்க, நான் இங்கே இருக்கேன். நீங்கள் இப்போ தான் உங்களோட விஷயத்தில் மெதுவாக வளர்ந்து வந்துட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணி இப்போ தான் வளர்ந்து வந்துட்டு இருக்கீங்க. பட் நான் ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் அப்படி ரொம்ப ஈஸியாக மேலே வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நான் தண்ணி போல மாதிரி வச்சுக்கோங்க, நான் ரொம்ப ஈஸியாக மேலே வந்துட்டேன், எல்லா வாய்ப்பும் எனக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிட்டு. பட் நீங்கள் அந்த வாய்ப்புக்கு கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட வந்து நீலாம் என் தகுதிக்கு ஒரு ஆளே கிடையாது, நீலாம் என் தகுதிக்கு ஒரு ஆளே கிடையாது, நீ பேசுகிற தெரியுமா, இதான் உன்னோட தராதரத்தை குறிக்குது, இதான் உன்னோட தராதரம், நீலாம் என் ஸ்டாண்டர்டே கிடையாது, இப்படி சொன்னால் உங்களுக்கும் வருமா வராதா ப்ரோ? உங்களுக்கு கோவம் வருமா வராதா? கண்டிப்பாக கோவம் வரும்ல. ஏண்டா நான் கஷ்டப்பட்டு ஒரு இடத்துலேருந்து வந்துட்டு இருக்கேன், நீ அவ்வளோ ஈஸியாக உன் தகுதிக்கு ஒரு ஆள் கிடையாது, உன் தராதரத்துக்கு ஆள் கிடையாதுன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோவம் வரும்ல. அந்த கோவம் தான் வீட்டுக்குள்ளே பல பேருக்கு வருது. ஓகேவா? அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பட் நான் இந்த இடத்துல மீன் பண்ணுது ப்ரொஃபஷனை மீன் பண்ணுறேன். பட் இந்த தண்ணி பழம் ப்ரொஃபஷனை மீன் பண்ணிச்சா இல்லை வெளியே ஒரு விஷயத்துக்கு வெறி பிடிச்சி வச்சுச்சா அந்த விஷயத்துக்கு மீன் பண்ணிச்சாங்கிறதுலாம் நமக்கு தெரியாது, தண்ணி பழத்துக்கு மட்டும்தான் தெரியும். பட் இன்னைக்கு இருக்குது, இன்றைக்கி சின்னதாக இருக்குது. ஸோ அதை வச்சு அவர் கொஞ்சம் அவருக்கான விஷயத்தை மாற்றிப்பார் நான் நம்புகிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணி அடுத்த பார்க்கலாம்.